ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் அமிகாஸ் vlog. இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது இத்தாலியில் இருக்கக்கூடிய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து எப்படி நாங்கள் எடுக்கிறது, எப்படி அது இருக்கும் அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி குட்டி பஸ் ஸ்டாண்ட். ஸோ இங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன். இங்கேருந்து நான் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து நான் ட்ரெயின் எடுத்து நான் ஒரு பிளேஸுக்கு போக போகிறேன். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் காட்டுறேன். ஸோ என்னோட நீங்களும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். மற்றது பஸ் டிக்கெட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது இப்படி தான் இங்கே வந்து பஸ் வரக்கூடிய டைம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இதை நாங்கள் பார்த்து தான் என்ன டைமுக்கு வந்து அடுத்த பஸ் வரப்போகுது, நாங்கள் அதாவது கூடிய டெஸ்டினேஷன் அதோட நேம் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் நாங்கள் வந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ பஸ் வந்துட்டு ஸோ அதில் வந்து டிக்கெட் வந்து பஞ்சர் பண்ணுறது மெஷின் அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். வந்து 2 சிஸ்டம் இருக்குது. ஆன்லைன்லேயே நாங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் தபாக்கி அப்படிங்கிற இடத்துல வந்து நாங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். இது தான் அந்த மெஷின். அந்த டிக்கெட்டை வந்து இதில் நாங்கள் இன்சர்ட் பண்ணி பஞ்சர் பண்ணி எடுத்துக்கலாம். அது இல்லாமல் வந்து இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்கலை அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இடையில் வந்து அதாவது செக் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட டிக்கெட் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அதிக அளவான ஃபைன் போடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து தபாக்கியில் போய்ட்டு டிக்கெட் வாங்க, அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல். ஸோ அதை தான் நான் இது போகும்போது இருந்தது. ஸோ உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நான் வீடியோ எடுத்திருந்தேன். ரொம்பவுமே பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே தான் வந்து என்னோடய 2 கிட்ஸுமே வந்து இங்கே தான் வந்து கிடைச்சாங்க. ஸோ இது தான் வந்து இங்கே எங்களோட ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல். அடுத்தது நான் இங்கேருந்து வந்து ட்ரெயின் எடுக்க போகிறேன். ட்ரெயினில் வந்து ட்ரெயினோட இன்டீரியர் அதை வந்து சும்மா எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய பாத்ரூம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் காட்டுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நிறைய பேர் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பஸ் அண்ட் ட்ரெயின், மெட்ரோ இதெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. டாக்ஸி அதெல்லாம் வந்து ரொம்பவுமே கம்மி. இப்போ ஸ்ரீலங்காலெலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் கொலம்பஸ் சிட்டிலலாம் வந்து அதிகமாகவே ஊபர் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது. பட் அங்கே வந்து ரொம்பவுமே அது வந்து காஸ்ட் கம்மியாக இருக்கும். பட் இங்கே வந்து ஹை காஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஊபர் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு, அதாவது 20 மினிட்ஸ் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் போகிறதுக்கே ஒரு 60-70 யூரோ மாதிரி வரும். ஸோ அதனால வந்து இங்கே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாருக்கிட்டையும் வந்து ஆன் வெஹிக்கல் இருக்கும். ஸோ அதனால வந்து அதிகமாகவே ஆன் வெஹிக்கல் எல்லோரும் வச்சுருக்கிறனால அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஊபர் அதெல்லாம் வந்து ரொம்பவுமே காஸ்ட்லினால பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இது அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் வந்து நல்ல க்ளீனாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. அது இல்லாமல் நாங்கள் கிட்ஸ் எடுத்து போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். நாங்கள் தள்ளிட்டு போகிற ட்ராலி வைக்கக்கூடிய வசதிகள் இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நான் வந்து இங்கே கொஞ்சம் எனக்கு பசிச்சது. ஸோ அதனால வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலான்னு வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரயோஷ் அண்ட் கஃபே. ஸோ இன்றைக்கி வந்து நான் கப்பச்சூனா அண்ட் கஃபே எடுத்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் நான் டிரான்ஸ்போர்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா அதாவது டிசேபிள் பீப்புளுக்கு வந்து ரொம்பவுமே இப்போ நம்ம அங்கெல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டம் இருக்கும் தானே. இங்கே இருக்கக்கூடிய டிசேபிள் பீப்புளுக்கு வந்து ரொம்பவுமே கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய மாதிரி தான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து இருக்குது. ஸோ நான் அதை உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். நான் ட்ரெயினில் போகும்போது அவங்களுக்குரிய சீட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் காட்டினேன். இங்கே வந்து ஒவ்வொரு மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ட்ரெயினில் சைக்கிள் போகிறவங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் இதுதான் நான் எடுத்த இந்த பாத்ரூம் அப்படின்னு சொன்னேன். இது பார்த்திங்கன்னு சொன்னால் ட்ரெயினில் இருக்கக்கூடிய பாத்ரூம் ரொம்பவுமே க்ளீனாக இருந்தது. ஸோ உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருந்தேன். சார்ஜ் பாயிண்ட் எல்லாமே ட்ரெயினில் வந்து வசதிகள் இருக்குது. சீட்டும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி இந்த டோரை ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை விட்டு அது போய்ட்டு லாக் ஆகிடுது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் வாஷிங் ஏரியா, பிறகு டாய்லெட் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுன்றதில்ல. இந்த மாதிரி இருந்தது. நமக்கு எமர்ஜென்சி அப்படின்னு இருந்தால் நாங்களுக்கு பட்டன்ஸ் எல்லாம் இருந்தது, கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா க்ளீனாக இருந்தது. சம்டைம்ஸ் க்ளீனாக இல்லாமலும் இருக்கும். ஸோ இது தான் வந்து ட்ரெயினில் இருக்கக்கூடிய டாய்லெட்.
அடுத்தது வந்து நாங்க வந்து இங்க ஃபெசிலிட்டீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, சார்ஜ் பண்றதுக்கு எல்லாமே வசதிகள் இருக்கும். இது தான் நான் சொன்னேன். வந்து என்ன சொல்றது? டிசேபிள் பீப்பிளுக்கு இருக்கக்கூடிய சீட்ஸ். பசேஜ் இருந்தா பாருங்க, அதில வந்து உங்களுக்கு வந்து சைன் போட்டிருக்காங்க. அவங்களோட அந்த அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு ட்ராலியில தானே வருவாங்க. ஸோ அந்த வீல் சேர்ல தானே வருவாங்க. ஸோ அது பார்க் பண்ணக்கூடிய இடம். இது வந்து ட்ரெயினோட இன்சைட் இருக்குது. நான் இன்னொரு வீடியோல வந்து இன்னும் நல்லா கிளியரா உங்களுக்கு நான் எடுக்கிறேன். இது வந்து சைக்கிள் பாத்துல அவங்க வரக்கூடியவங்க சைக்கிள் வச்சுக்கிறதுக்கு அப்படியெல்லாம் வசதியா இருக்கும். மற்றது ட்ரெயினும் வந்து ஆன் டைம் அடிக்கடி கிடைக்கும். ஸோ அதனால வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது பயம் இல்ல. ஆனா பஸ் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆன் டைம் வராது. ஸோ வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் மாதிரி வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து இங்க இப்படித்தான் நாங்க எடுக்கிறது. ஸோ அதத்தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ செஞ்சிருந்தேன். நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ரீசெண்டாக ஒருத்தர் இங்கே வந்து டாக்ஸி டிரைவர் ஆகுறது எப்படி எல்லாம் கேட்டிருந்தாரு. அவருக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். பாருங்கள், நான் ஒவ்வொரு சயின்ஸ் காட்டுறேன். இந்த பாருங்கள், பசை ஜீனி எடுத்து போகிறதுக்கு வந்து அந்த சிம்பிள் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதாவது பேபி ஸ்ட்ராலர் எடுத்து போகிறது. ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டலான்ட்டு இருந்தேன். வேறு மற்றது வந்து மெட்ரோவில் ட்ரெயின் ஸ்டேஷன்லலாம் வந்து ட்ராலி எடுத்து போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்க வந்து லிஃப்ட் இருக்குது. சம்டைம்ஸ் லிஃப்ட் ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அது அந்த டைமில் வந்து ஸ்டெப்ஸில் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து லிஃப்ட் இருக்கும். ஸோ ஈஸியாக போயிட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் இல்லை. நான் இந்த வீடியோவில் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து ட்ரெயின் ஓட அந்த வீடியோவை எடுத்து வச்சுருந்தேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய் ஃப்ரம் அமிகாஸ் vlog. Ciao, ciao.